ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து ஸ்க்ராட்டல் டெர்மடைட்டிஸ், அதாவது இந்த ஸ்க்ராட்டம் ஏரியாவில் வரக்கூடிய ஒரு ஸ்கின் லீஷன். இது யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்க்ராட்டல் ஏரியா வந்து நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு லூஸ் ஸ்கின் டிஷ்யூ தான் அப்படின்றதுனால. மற்றபடி அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஹியூமிடாக இருக்கும், கொஞ்சம் எப்பயுமே ஸ்வெட் இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்றதுனால எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அந்த இடத்துல எந்த லீஷன் வந்தாலும் அது ஃபங்கஸாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பேசிக் ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த ஃபங்கஸ் லீஷன் தான் அப்படின்ட்டு அவங்களே நினச்சிப்பாங்க. ஸோ இதை நினச்சிக்கிட்டு அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேட் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் அந்த மாதிரி டோட்டலாகவே வந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலாக இந்த ஸ்காட்டல் டெர்மடைட்டிஸ் எதனால் வருது, இது ஆக்சுவலாக வந்து ஃபங்கஸ்னால் மட்டும்தான் வருமா இல்லை வேறு சில விஷயங்கள் வருமானதை நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்க்ராட்டல் டெர்மடைட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இரிட்டன்ட்னால, அது இரிட்டன்ட் மேபி பாக்டீரியாவாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு ஏதாவது ப்ராடக்ட், சோப்ஸ், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற வேறு சில ஸ்ப்ரேஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த விஷயங்கள் வந்து இங்கே மேலே படும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தின் அவுட்டாக இருக்கும். ஸோ மற்ற ஸ்கின்னை விட இந்த ஏரியாவில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலுமே அந்த ஏரியாவில் இருக்க சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். அதே மாதிரி தான் அந்த ஃபங்கஸ், பாக்டீரியா எல்லாத்துக்குமே அதே தான் பொருந்தும். ஸோ எது எல்லாமே ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அந்த இடம் ஹியூமிடாக இருக்கிறதுனால அப்சார்ப்ஷன் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால இந்த இடத்துல ஈஸியாக அந்த இரிட்டேஷன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸ் எல்லாமே அந்த இடத்துல நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு இச்சிங் கொடுக்க ஆரம்பிக்கும். பேசிக்கலாக எல்லாமே ஃபஸ்ட் அந்த இச்சிங், அந்த ரெட்னஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன், இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும். பட் எதனால் இது வந்துச்சு அப்படின்றத பேசிக்காக நம்ம பார்க்காம ஜென்ரலாக ஒரு மெடிகேஷன்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கான வரக்கூடிய விளைவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ சப்போஸ் இது வந்து தான் ஒரு அலர்ஜி மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு ஃபங்கஸ் லீஷனில் போய் ஸ்டீராய்டு க்ரீம் போட்டாங்க அப்படின்னா அந்த ஃபங்கஸ் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும். இல்லை ஒரு அலர்ஜி லீஷன்ஸ்க்கு போயிட்டு தேவையில்லாமல் ஒரு ஃபங்கல் க்ரீம் போய் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதுனால அந்த லீஷன்ஸும் கொஞ்சமாக அக்ரவேட் ஆகும். ஏன்னா அந்த ஃபங்கஸ் க்ரீம் அலர்ஜிக் ஏரியாஸில் போடும்போது ஃபங்கஸே இல்லை அப்படின்னா இந்த இரிட்டண்ட்டாக மாறி அந்த இடத்த இன்னும் டேமேஜ் தான் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இருக்கிறவங்க எல்லாருமே மாறி இந்த க்ரீம்ஸ், அப்புறம் ஆன்டிபயோட்டிக் க்ரீம்ஸ், ப்ளஸ் சம்டைம்ஸ் வந்து ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் மாதிரி மாற்றி போடுறதுனால அந்த ஏரியாவே சிவியராக டேமேஜ் ஆகி ஒரு இன்ஃப்ளமேஷன் ஆகி ஒரு திக்கனாகவும் ஹைப்பர் பிக்மெண்டடாகவும் தென் ஒரு கோர்ஸ் ஏரியாவாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ லைஃப் டைம் ஃபுல்லாக இதையே ஒரு ப்ராப்ளமாக இருந்துகிட்டே வச்சுருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்றது ஃபஸ்ட் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு இது எந்த லீஷனால் வந்தது அப்படின்றது கண்டிப்பாக பார்த்து அதுக்காக அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் நிச்சயமாக எடுக்கணும். ஃபங்கல் லீஷன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ்க்கான டேப்லெட்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பட் எல்லா லீஷனுமே ஃபங்கஸ் கிடையாது. ஸோ அது ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் செல்ஃப் மெடிகேஷன் கண்டிப்பாக இந்த ஏரியாஸ்க்கு நிச்சயமாக பண்ணாதீங்க. ஏன்னா இதுக்கான விளைவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்படி நம்ம செல்ஃப் மெடிக்கேட்டடாக ஃபங்கஸ் க்ரீம் போடக்கூடாதோ அதே மாதிரி செல்ஃப் மெடிக்கேட்டாக ஸ்டீராய்டு க்ரீம் போடக்கூடாது. ஏன்னா அப்சார்ப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ ரொம்ப நாளாக ஆல்மோஸ்ட் 3 months 4 months அப்படின்ற மாதிரி ஸ்டீராய்டு க்ரீம் அந்த இடத்துல போடுறீங்க அப்படின்னா ஸ்கின் இன்னும் தின் அவுட் ஆகும். தென் அந்த டோட்டல் ஏரியாவே ஒரு ரெட்டாக மாற ஆரம்பிச்சிடும். இதை என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக இதுவே அலர்ஜிகளை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக அதை நம்ம இச்சிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி வர ஆரம்பிக்கும். ஒரு டைம் இச் பண்ணும்போதும் இந்த இன்ஃப்ளமேட்டரி மீடியாஸ் இன்னும் அதிகமாகவும் திருப்பி இந்த இச்சிங் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அது ஒரு விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், ஒரு எமோலியண்ட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அந்த ஏரியாஸ்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். பர்டிகுலர்லி 1 to 3 times நிச்சயமாக அதை அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபங்கஸாக இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் ட்ரீட்மெண்ட் நிச்சயமாக எடுக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த க்ரீமும் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக போட்டுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் எவ்வளோ கொஞ்சம் அப்சார்ப் பவுடர் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அது எக்ஸ்ட்ரா ஸ்வெட்ஸ் அதை கம்மி பண்ணிவிடும். ஸோ வரக்கூடிய லீஷன்ஸையும் உங்களுக்கு தடுத்துரும். தென் என்ன அப்படின்னா இந்த லீஷன்ஸ் பக்கத்து ஸ்கின்னில் பட்டுகிட்டே இருக்கிறதால ஒரு மாதிரி மேசரேட்டடாக மாறும். அந்த இடத்துல சம்டைம்ஸ் பஸ் அந்த மாதிரி வர மாதிரி மாறலாம். ஸோ அப்போ கண்டிப்பாக ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்க்கெலாம் வரும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்புறமேட்டாக எடுத்தால் அது வரது ஃபுல்லாகவே நீங்கள் தடுத்துக்கலாம்.